சபையில ஒருவேளை ஃபேமிலியோட வர்றவங்க வந்து இப்ப பைக்ல வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில வேளைகள்ல குடும்பத்தால் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். ஆமாவல்ல, சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்குலாம் ஆண்டவருங்களை ஆசீர்வதிச்சு நல்ல ஒரு வாகனத்தை ஆண்டு வாங்க தைக்கணும்? கை உயர்த்துங்க பாப்போம். வேணுமா வேண்டாமா? நல்லா தப்பு இல்லைங்க, அதெல்லாம் நல்லா ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா வாழணும். அதான் நான் சொன்னேன்ல, நல்லா ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல பெருசாலாம் பெரிய ரொம்ப 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 நாளா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரையிலிருந்து தான் நாளாக வந்துடுவேன். ஸோ மேலேருந்தே குதிக்கல. வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். சில எவ்வளோ விஷயத்தை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம். ஆமா வரலையே சொல்லுங்க. ஆனால் என் ஆண்டவர் ரொம்ப நல்லவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஃப் மைனர் ஜி மைனர் வச்சு எனக்கு வந்து இந்த பாட்டில் இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன் நான். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணும். ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசைங்க இந்த வருஷம் என் ஏக்கத்தெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி? அப்ப நான் சொன்னேன் தானே, பைக்கே நம்ம வாழ்க்கையில பெரிய கனவா இருந்த காலங்கள்லாம் உண்டு. என்னது பைக்? அப்போ ஒரு நாள் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இந்த ஊழியத்துக்கெல்லாம் போறோம், நைட்லாம் வரோம், ரொம்ப நேரம் கழிச்சுலாம் வரோம். சில நேரங்களில் ஒரு முறை எனக்கு மறக்கவே முடியாது. ஒரு மீட்டிங் போயிருக்கிறேன் எங்கள் ஊர் சைடு. உங்களுக்கு 4 மாவடி தெரியும் தானே? அங்கே ஒரு சபையில் ஒரு மீட்டிங்காக நான் போயிருக்கிறேன். அப்போ நான் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே போகிறேன். சரியான மழை, ஃபுல் தண்ணி நனைஞ்சு போய் அங்கே நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஃபுல்லாக தனியாக சர்ச்சுக்குள்ளே ஓடுது. அப்போலாம் மனசில் என்ன தோணுச்சு, ஒரு கார் இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. நினைப்போமா நினைக்க மாட்டோமா சொல்லுங்க? ஊழியம் செய்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்போம், என்ன ஊழியம் செஞ்ச கார் வேணுமா? ஊழியம் செய்கிறதுக்கு கார் இல்லை, எல்லாமே வேணும். ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமே. நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஊழியக்காரங்கன்னா பஞ்ச பரதேசியாவே இருக்கணும். நல்லா வாழுங்கய்யா, ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையா. ஒரு காலம் தான் பஞ்ச பரதேசியா இருந்தோம். அவர் உள்ள வந்த பிறகு அப்படியா இருக்கணும். அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் புள்ள நீயும் அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்தார். சொல்லுங்க. அப்ப நான் ஆசைப்பட்டேன் என்ன தெரியுமா? நான் ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கு சொல்லட்டா? என் கதையை தான் சொல்ல போறேன். சொல்லட்டுமா? வேணுமா வேண்டாமா? இல்லைன்னு ஸ்டாப் பண்ணிடுறேன். எப்பவுமே சொல்லட்டுமா? கை உயர்த்துங்க. அதான் அடுத்தவன் கதைனா டக்குன்னு கேட்போம் நம்ம. நல்லா சும்மா சிரிங்க. சிரிக்கிற கதை எல்லாம் சொல்றேன் நான் நல்லா சந்தோஷமா. ஏன்னா உங்க முகத்தெல்லாம் பார்த்து இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணுமே, அதுக்கு எனக்கு கிருபை வேணுமே. சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க ஐயா? சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேர் உண்மையாகவே நான் வந்தது சந்தோஷம் நினைக்கிறீங்க? உண்மையாவா? இது வஞ்சக புகழ்ச்சியா இல்லல்ல? வஞ்ச புகழ்ச்சினா தெரியுமா? தெரியும் தானே? என்னது சொல்லுங்க பாப்போம். புகழ்வது போல ஈகழ்வது. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா வாழ்த்தணும் ஒருத்தரை. ஆமே. ஆமா. ஒண்ணு சொல்றேன், நான் எப்பவுமே சொன்னேன், இருதயம் நல்லா இருந்தா போதும். முதல்ல இந்த மனசுக்குள்ள அப்படியே ஒரு வக்கரத்தை வச்சுட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. சரியா? ஒன்னையும் வாழ்க்கையில கொண்டு போறது கிடையாது. இன்னைக்கு மரித்தா கூட அவருடைய செல்ல பிள்ளையா அவர் மடியில போய் உட்கார்ந்துடணும். ஆமே. அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாழுக்கும் போது சும்மா போட்டுக்கிட்டு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க லைஃப்ல. பிரசங்கிக்கு பிறகுதான் உன்னத பாட்டு வரும். பார்த்திருக்கீங்களா? என்னது சொல்லுங்க? பிரசங்கிக்கு பிறகுதான். பிரசங்கில தான் சொல்ற. பிரசங்கியுடைய மெயின் தீம் என்ன சொல்லுங்க பாப்போம். சூப்பர்க்கா. சொல்லுங்க. மாயை மாயை. சும்மா ஒருத்தன் எழுதல, 1000 பொண்டாட்டியை கட்டினவன் எழுதுறான். இந்த பாரு கை தட்டுறாங்க பாரு அக்கா. சூப்பர்க்கா. என் கூட்டத்துக்குலாம் வந்திருக்கா நீ? அவன் ஆமா பார்த்துட்டு சொல்றான், எல்லாம் சூரியனுக்கு கீழே மனுஷன் படுற எல்லாமே ஒண்ணு கிடையாது.
கூட இருக்கிற பசங்கள்லாம் இவங்களாம் நம்ம மீட்டிங்ல ரட்சிக்கப்பட்ட பசங்க தான். எப்பவுமே சொல்ல அவங்கள்ட்ட, வாழ்க்கையில மாறாதது நிலையானது இயேசு மட்டும் தாண்டா. ஆமா, உலகம் வந்து எப்படி தெரியுமா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உலக பிரகாரமான நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமால பாருங்க, ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஹீரோ வந்துகிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா இல்லையா? மனுஷன் இருதயங்கள் அதுக்கேற்றவங்க மாறிக்கிட்டே இருக்கும். ஊழியத்திலையுமே அப்படிதான், ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு ஊழியக்காரங்க வந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்க சூப்பர் என்ன பார்ப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தரை பார்ப்பீங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? இது மாறும், மனுஷன் எண்ணங்கள் மாறும். ஆனா மாறாதவர் அவர் மட்டுமே, மாறாதவர் அவர் மட்டுமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா நான் சொல்றேன்? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஆண்டவரே, அப்போ என் மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, கையில பிரேஸ்லெட் போட்டிருக்கோம், கழுத்துல ஒரு செயின் இருக்கு, வித்தா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தேரும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு செகண்ட்ஸ் ஒரு கார் வாங்கிடலாம்ங்கிற தாட் எனக்கு போச்சு. முதல் நம்ம மண்டை அதை தானே யோசிக்கும். சொல்லுங்க, கரெக்டா இல்லையாங்க? ஆனா எனக்காக ஒருத்தர் அழகான ஒரு பிளான் போட்டிருந்தார். சொல்லுங்க. ஆமா, நான் இப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். 2012 யோசிக்கிறேன், கார் வாங்கணும். ஆண்டவரே எனக்கு கார் கொடுங்கப்பா, கார் கொடுங்கப்பா. அப்ப நான் செகண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் தற்செயலாய் ஒருத்தரை நான் சந்திக்கிறேன். திருப்பூர்கார் அவர். தற்செயலா என்னுடைய கூட்டம் முடிச்சு ஒரு நாள் தற்செயலா அவரை சந்திக்கிறேன். அவரை பார்க்கிறேன், அவருக்காக ஜெபம் பண்றேன். அவர் போயிட்டார். அப்ப என்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்றாரு. பிரதர், நீங்க கார் வாங்கணும்னு சொன்னீங்களா, வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2013 நடந்த விஷயம் சொல்றேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா பிரதர், நீ வச்சுட்டார். ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி கேட்கிறார், பிரதர் நீங்க கார் வாங்கிட்டீங்களா? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இல்லையா, ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு மேகசின்ல ஒரு காருக்கு ஆஃபர் போட்டிருக்கான். ஏதோ என் மனசு உள்ள கடந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த காரை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு வயிறு எரியல தானே? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். எனக்கு எப்படி இருக்கும், நான் என்கிட்ட இருக்கிறத வித்து ஏதாவது செகண்ட்ஸ்ல கார் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தா, ஏன் நினைவு இந்த சின்ன ஒரு கூடக்குள்ள இருக்கிற இதைத்தான் ஏன் எண்ணங்கள் பார்த்து கொண்டிருந்தது. ஆனா எனக்கென்று அவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை, அப்போ 2013 அப்போ அந்த ஃபோர்டில் ஒரு கார் கிளாசிக்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபா வந்தது. அந்த கார் கத்தர் எனக்கு புதுசா வாங்கி என் கையில் கத்தர் கொடுத்தார் 2013. இதை ஏன் சொல்றேன்னா, நீ இந்த அளவோட தான் வாழணும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, தேவன் உனக்கு ஒரு பெரிய பண்டக சாலையே உனக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அந்த நன்மையை சுதந்தரிக்க? உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவர்கள் பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்க நினைவுகளும் மகா பெரியவைகள். அதான் நான் சொன்னேன், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென் ஆமென் ஆமென். என் ஏக்கமெல்லாம் ஆமென் சந்தோஷம் நான் காணுவேன். லல்லலலலலல. என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். நல்லா நல்லா சொல்லுங்க. என் நல்ல கை தட்டி கமோ. என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். லல்லலலலல. என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், ஆமென் சந்தோஷம் நான் காணுவேன். நல்லா நல்லா. என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பார், ஆமென் சந்தோஷம்
சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் எல்லாம் கை தட்டியாம என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணு. Ararat Power Ministries.